அடுத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, ஆத்மா ஆதாயத்தில் செய்யக்கூடாத காரியங்கள். ஆத்ம ஆதாயத்தில் செய்யக்கூடாத காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். பாஸ்டர், செய்யக்கூடிய காரியங்களை குறித்து பேசுனா பரவாயில்ல, செய்யக்கூடாத காரியங்களை பற்றி ஏன் பேசணும், அதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். செய்யக்கூடிய காரியங்களை குறித்து நிறையா பேசியிருக்கிறோம். அப்போ செய்யக்கூடாத சில பேசிக்கான விஷயம் நிறையா இருக்கலாம், ஆனால் ஒரு சிலதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். என்ன காரியங்கள் அப்படின்னா, முதலாவது காரியம், விவாதத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதாவது விவாதத்தில்ன்றது என்னன்னு புரியுதா? வாக்குவாதம். நம்ம ஆத்ம ஆதாயம் செய்ய போகிறோம்னா, தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள். நீங்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது தான் நம்மளுடைய வேலை. சுவிசேஷ பணியை அறிவிக்க நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறீங்க. ஒன்றும் இல்லை, குருநாதம்பட்டிக்கே போயிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சபையாகவே போயிருக்கோன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் தனியாக போகிறீங்கன்னே வைங்க. போய் ஆத்மாவை ஆதாயப்படுத்த போகிறீங்க. போகும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்யக்கூடாத காரியம் என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயத்தில் முதல்ல விவாதத்தில் சிக்கி கொள்ளாதீர்கள். ஏன், எதனால் அப்படின்னா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 23-25. புத்தியீனமும் அயுக்தமுமான, அயுத்தமும்னா என்னன்னு தெரியுமா? அயுத்தம் அப்படின்னா அறிவீனமான. என்னது? அறிவீனமான. ஓகேவா? புத்தீனமான, அறிவீனமான அர்த்தம். ஓகேவா? வாசிங்க சிஸ்டர். அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து, புத்தி இல்லாம அறிவீனமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் சொல்றது புரியுதா? ஒரு நிமிஷம் சிஸ்டர். இங்க பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, தீமோத்தேயு ஊழியக்காரன், ஒரு சபையின் போதக, அவனுடைய உடன் ஊழியக்காரன். பவுல் அவருக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? ஊழியத்தில், ஆத்ம ஆதாயத்தில், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நல்லா புரிஞ்சுக்கோ. புத்தீனமும் அறிவீனமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இருன்னா என்ன அர்த்தம்? வாக்குவாதம். தர்க்கம் என்ன பண்ணாத. தேவ பிள்ளைகளே, ஆத்ம ஆதாயம் செய்யணுன்ற வாஞ்ச உங்களுக்குள்ளே இருக்கலாம். நான் ஆத்ம ஆதாயம் செய்கிறேன்னு போய் செய்ய போன இடத்துல வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, விவாதத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. ஆமென். வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். போதுமா? நீங்க போய் ஏதாவது பிரசங்கம் பண்ண விரும்புறீங்கன்னா, அவங்களுக்கு உபதேசிக்க விரும்புகிறீங்கன்னா, அங்கே ஊழியம் செய்ய போய் ஆத்மாக்களை சுவிசேஷம் அறிவிக்க போனீங்கன்னா, அவங்க கூட என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது? விவாதம் பண்ணிக்கிட்டு, அந்த விவாதத்தில் சிக்கிக்கொண்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, எதிர்த்து நிற்கிறவர்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது? போராடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதில் ஆத்ம ஆதாயத்தில் நம்ம செய்யக்கூடாத காரியத்தில் இது ரொம்ப முக்கியமான காரியம். நான் சொல்கிறது புரியுதா? ஆத்ம ஆதாயகரினுடைய நோக்கம், அவங்களுக்கு எனக்கு வாக்குவாதம் வந்துருச்சு, கடைசியில் நான் அதை சொல்லி இதை சொல்லி ஒரு வெற்றியை பெறுவதல்ல ஆத்ம ஆதாயம். அவனுக்கு எனக்கும் வாக்குவாதம், அந்த வாக்குவாதத்தில் கடைசியில் நான் தான் பாஸ்டர் ஜெயித்தேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. இங்கே வாக்குவாதத்தில் நீங்கள் ஜெயித்ததல்ல ஆத்ம ஆதாயம். ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவனிடம் நடத்துவது தான் ஆத்ம ஆதாயம். நான் வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிட்டேன், நான் வல்லவன்றதல்ல இங்கே ஆத்ம ஆதாயம். ஒருவனை கிறிஸ்துவன் அண்டை நடத்துவது. அப்போ கிறிஸ்துவின் அண்டை நடத்துவதுன்னா, அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? விவாதங்களுக்குள்ள போய் என்ன பண்ணக்கூடாது? சிக்கிக்கொள்ள கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். விவாதம் என்பது வேறு, உண்மையை விளக்குவது என்பது வேறு.
ஒருத்தவங்களுக்கு போய் ஆத்ம ஆதாயம் பண்ணும்போது சத்தியத்தை சொல்கிறீங்கன்னா உண்மையை விளக்குவதுன்றது வேறு. நம்ம உண்மையை விளக்குறதுக்கு தான் போகிறோமே ஒழிய அவனோட வாக்குவாதம் செய்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலை. அப்போ வாக்குவாதம் என்பது வேறு, உண்மையை விளக்குவது என்பது வேறு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு? உங்கள் ஊழியத்தில் நீங்கள் சபையோடு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு அடுத்த வாரத்திலே என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கிராம ஊழியம் என்ன பண்ணுறோம் அறிவிக்கிறோன்னு வைங்க. இவ்வளோ நாள் ஆத்ம ஆதாய ஊழியத்தினுடைய சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் சரியான ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆத்ம ஆதாயப்படுத்தணுன்ற பாரம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஆத்ம ஆதாயம் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு சபையோடு இணைஞ்சு கிராமத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒரு ஆத்மாவை சந்திக்கும் போது அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் பாஸ்டர் வந்து உங்களை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வரக்கூடாது. இல்லை கூட்டமாக போய் உங்களை குண்டாங்கட்டாக தூக்கிட்டு வர வேண்டிய நிலமையில் வச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது புரியுதா? ரொம்ப முக்கியம். நம்ம நாக்கு இருக்குது பாருங்கள், நம்ம நாவு இருக்குது பாருங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக ஞானமாக அதை பயன்படுத்தணும். நான் பண்ண காரியத்தை சொல்லட்டுமா? நான் பண்ண சேட்டையை சொல்லட்டுமா? ஆத்ம ஆதாயத்தில் நான் வெளிநாட்டில் இருந்தேன். 2009 17 வருஷம். ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஆத்ம ஆதாயம் அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தேன். வெளிநாட்டிலேருந்து 2029 விடுமுறைக்கு வரேன். நான் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஊழியரோடு இணைஞ்சி சபையோடு இணைஞ்சி என்ன பண்ணுவேன், ஊழியம் செய்வேன். அதான் நம்ம வேலையை. டெய்லி ஊழியத்துக்கு போகிறது தான் இங்கே லீவுக்கு வரும்போது என்னோடய வேலை. அது குறிப்பாக சனி ஞாயிறுனா கிராமங்களுக்கு போயிடுவோம். ஓப்பன் ஏர் மீட்டிங் நடக்கும். ஓப்பன் ஏராக என்ன பண்ணுவோம், ஓப்பனாக சந்துகளில் வீதிகளில் நின்று பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் ஒன்றாக. நான் சொல்கிற ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் ஜனங்கள் ஆட்ட ஆடி பாட்டு பாடினாலும் என்ன பண்ணிடுவாங்க, வேடிக்கை பார்க்க கூட்டம் வந்துடும். அப்போ அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சத்தியத்தை கடைசியாக சொல்லுவோம். நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தேன். 2029 நடந்ததுன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் ஒரு கிராமத்துக்கு நல்ல ஒரு பெரிய கிராமத்துக்குள்ளே போய் ஆத்ம ஆதாய பணியை செய்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம். வழக்கம் போல் எல்லோரும் பாட்டெல்லாம் பாடியாச்சு, ஆட்டெல்லாம் ஆடியாச்சு. என் கையில் மைக் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன். எனக்குள்ள நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். இந்தியாவில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி பஞ்சாயத்தாகும், எந்த அனுபவம் என்னது. வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஊழியம் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. போய் அங்கே ஊழியம் பண்ணுறோம். அங்கே செய்கிற ஊழியம் வேறு, இங்கே இருக்க சூழல் ஊழியங்கள் வேறு. இப்போ நான் மைக்கை பிடிச்சிட்டு என்ன பண்ணேன், எனக்குள்ள ஒரு வைராக்கியம். அன்றைக்குமே ரட்சிக்க என்றைக்கு பட்டோன்னா அன்னையிலேருந்தே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் தான் தெரிகிறது. முறுக்கிக்கிட்டு ஆண்டவருக்காக எதையும் இழக்கணுன்ற வைராக்கியம் அன்றைக்கி எனக்கு இருக்குது. அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்குது, உண்மைதான். ஆனால் அதை நான் அந்த இடத்துல செஞ்ச வேலை என்ன தெரியுமா, மைக்கை பிடிச்சாச்சு, இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்த வைராக்கியம், ஜனங்கள் மெய்யான தேவனை அறியாமல் இருக்கிறாங்களே, விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்களே, விக்கிரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்களே, விக்கிரம் என்பது அது ஒன்றுமே இல்லை, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, போட்டு உடச்சி விட்டேன். இந்த கிராமத்தில் என்ன பண்ணிட்டேன், அந்நிய தேவர்கள் அதனுடைய செயல்பாடுகளை குறித்து அடித்து நவுத்தி விட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது பிரச்சனையாகி வாக்குவாதமாகி பெரிய கூட்டம் வந்து அந்த மீட்டிங்கை நிறுத்த வச்சு பெரிய ஆர்கியூமெண்ட்டு. கடைசியில் நடத்துங்க, நடத்தாமல் போங்க, உயிர் தப்பி ஓடுங்கடான்னு என்ன பண்ணாங்க, எங்களெல்லாம் ஒரு பேக் பண்ணி எப்படியோ எங்களை காப்பாற்றினா போதுன்னு அமுச்சு விட்டாங்க. இது நடந்த உண்மையை சொல்கிறேன். பண்ணது யார்? நம்ம தான், நம்ம பார்த்த வேலை தான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அன்றைக்கி அந்த மீட்டிங் சுவிசேஷ கூட்டம் நடக்க முடியாமல் உயிரை காப்பாற்றிட்டு எல்லாம் ஓடி வந்தாங்க. அதோட ஒரு கொடுமை, நான் வந்ததுக்கப்புறம் என் நினைவில் என்ன தெரியுமா இருந்துச்சு, எங்களை ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தாங்க பாருங்கள். அந்த கிராமத்தில் ஒரு சபை வச்சு அங்கே ஒரு ஊழியக்காரன், அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், வாழ்க்கையில் இன்னமேட்டுக்கு எக்காரன்னு கொண்டும் என்னையை மட்டும் இல்லை எவனையுமே என்ன பண்ணக்கூடாது. சொல்கிறது புரியுதா? தேவ பிள்ளைகளை வாக்குவாதத்திற்கான காரியத்தை உருவாக்கி அது வாக்குவாதமாகி பெரியவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு, வாக்குவாதம். நான் பேசி விட்டேன். எனக்குள்ள அந்த வைராக்கியம், அந்த பாரம், அந்த பாரத்தின் வெளிப்பாடு. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா எதுக்காக இதை சொன்னேன்னு?
தேவ பிள்ளைகளே, ஆத்தும ஆதாயகரினுடைய நோக்கம் விவாதத்தில் வெற்றி பெறுவதல்ல, ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவின் அண்டையில் நடத்துவது தான். என்ன பாருங்கள், நான் பண்ண காரியம் இப்படி, சரியா? உங்களுக்கு வேறு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பைபிளில். அந்த உதாரணம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஆத்ம ஆதாயம் செய்யும்போது நாம் நன்றாய் ஒன்று உணர்ந்து கொள்ளணும். அந்த ஆத்மாக்களுக்கு உன்னை புரிய வைக்கிற, நான் மெய்யான தேவனை அறிஞ்சிட்டேன், நீ இன்னும் மெய்யான தேவனை அறியலன்ற பாரத்தை வெளிப்படுத்துவது விவாதத்துக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளுகிற வகையில் இருக்கக்கூடாது. நாளைக்கு நான் அடுத்த வாரம் ஆத்ம ஆதாய பணிக்காக நாம் இந்த சரளம்பட்டிக்கு செல்ல இருக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்க, சந்தோஷமாக போயாச்சு. உங்களை நம்பி நான் மைக்கை கொடுக்குறேன். அங்கே விவாதத்தை சிக்கிக்கொள்ளக்கூடிய காரியத்தில் என்னையை மாட்டி விட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒட்டு மொத்தமாக வந்தவர்களெல்லாம் மாட்டி விட்டிங்கன்னா என்னென்னா, அது இமோஷன், அந்த உணர்வின் வெளிப்பாடு. எனக்கு ஒரு உண்மை தெரியும், அந்த உண்மையை சொல்ல வரேன்றதுக்காக என்னென்ன பண்ணி விட்ருவோம். கூட்டத்தில், கும்பலில், ஒரு கிராமத்தில் என்ன பண்ணிடுவோம். ஏன் நாங்கள் பண்ணக்கூடாது? நீர் ஒருத்தருக்கு பண்ணியிருக்கிறீர்கள, அப்போ நாங்கள் பண்ண என்ன? பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என்னையும் முன்னாடியே சொல்லிட்டேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிஞ்சது? அப்போ அடுத்த கிராம ஊழியத்துக்கு நம்ம போனோன்னா, உங்களை ஒரு பொதுமக்கள் இடையில் பேச சொல்லும்போது விவாதத்தில் சிக்கிக்கொள்ளுகிற காரியங்களை பேச, அதல்ல ஆத்ம ஆதாயம். இங்கே வேதத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அழகாக ஆத்ம ஆதாயம் செய்கிறாரு. அவர்கிட்டையும் ஒரு சேலஞ்சு வருது, ஒரு சவால் வருது. என்ன சவால் வருது தெரியுமா? ஒரு தர்க்கத்தை கொண்டு வராங்க. ஒரு விவாதத்தில் சிக்கிக்கொள்கிற ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்கள பற்றி பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ அழகாக ஆத்ம ஆதாயம் செய்கிறாருன்னு பாருங்கள். அவர் விவாதத்துக்குள்ளே என்ன பண்ணலை, தன்னை சிக்கிக்கொள்ளலை. சரியா? யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். கொஞ்சம் வேகமாக. எங்கள் பிதாக்கள் இந்த மழையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். இங்கே என்னன்னா, சமாரிய ஸ்திரீன்னு ஒருத்தர் இருக்கிறா. இயேசு அவரிடத்துல கிணற்றண்டையில்னு பேசுகிறாரு. பேசும்போது ஒரு 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 உரையாடல் நடக்குது. என்ன உரையாடல்னா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். என்னன்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த சமாரிய ஸ்திரீ ஒரு தர்க்கம் பண்ண விரும்புகிறா. ஆராதனை குறித்து, தொழுது கொள்ளுதலை பற்றி என்ன பண்ணுறா, ஒரு உரையாடலை வைக்கும்போதே ஒரு குதர்க்கமான ஒரு எண்ணத்தை தான், கேள்வியை தான் என்ன பண்ணுறா, என்னன்னு சொல்கிறா, எப்பா நாங்களாம் எங்கள் பிதாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த மலையில் தான் தொழுது கொள்கிறாங்க. ஆனால் நீங்களாம் என்ன பண்ணணும், அந்த தேவாலயத்தில் போய் தான் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னும்போது, இப்பொழுது இயேசு, நல்லா கவனிங்க, சமாரியர்களுடைய ஆராதனை தவறு என்று நீண்ட வாக்குவாதத்தில் இறங்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் பண்ணது தவறு, நீங்கள் மலையில் என்ன பண்ணக்கூடாது, நீண்ட நேரம் அதை பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருந்தாரா? அப்படி போட்டிருக்கா? இல்லையே. ஆனால் இயேசு என்ன செய்தார் அப்படின்னா, அவளுடைய கேள்வியை பயன்படுத்தி, நல்லா கவனிக்கணும், ஆத்ம ஆதாயத்தில் அவளுடைய கேள்வியை பயன்படுத்தி உண்மையான ஆராதனையை பற்றி போதிச்சார். அதுதான் ஆத்ம ஆதாயம். கரங்களை தட்டி பாருங்கள். அவள் விவாதத்துக்கு நேராக அவளை நடத்துகிறா. எதையாவது ஒன்று கேட்டு மடக்கலான்னு என்ன பண்ணுறா, ஆராதனையை பற்றி நோன்றா. ஆனால் ஆராதனையை அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு அப்படின்னா, அவளுடைய கேள்வியை வச்சு யோவான் 4:23-24 பார்க்க முடியும். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் பிதாவானவர் விரும்புகிறாராம். அது எப்படி அப்படின்னா, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் இப்படி தான் ஆத்ம ஆதாயம் பண்ணணும்.
உங்களுக்கு எத்தனை பேர் நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சிச்சு? அவள் மடக்க விரும்புகிறது என்னன்னா, நாங்கள் மலையில் தான் தொழுது கொள்ளுவோம், நீங்கள் அங்கே தான் தொழுது கொள்ளுன்றீங்க, வாக்குவாதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் வா, சண்டை போடுவோம் வா, அதை பற்றி தர்க்கம் பண்ணுவோம் வான்னு ஆரம்பிக்கிறா. ஆனால் இவர் அவருடைய கேள்வியை வச்சு அழகாக பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் தேவ ஞானம். நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்யும் பொழுது விவாதத்தில் என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உங்கள் பதில் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, அவர் அங்கே மலையை பற்றியும் பேசலை, நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு, அவர் தேவாலயத்தை பற்றியும் பேசலை, வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். என்ன தெரியுமா? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஆத்ம ஆதாயத்தில் இது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நான் விவாதத்தில் சிக்கிக்கொள்ளத்தக்கதான காரியத்தை சொன்னதுனால, அங்கே விவாதத்தில் சிக்கிக்கொண்டதுனால அங்கே ஆத்ம ஆதாய பணி நடைபெறாமல் போச்சு. அங்கே ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியாமல் போச்சு. அது மாத்திரமல்ல, தர்க்கங்களும் பிரச்சனையும் உண்டாச்சு. அது அங்கே ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அதை இடையூறாய் மாறிச்சு. ஆத்ம ஆதாயம் செய்ய போகும்போது நம்ம செய்யக்கூடாத முதல் காரியம் என்னன்னா, விவாதத்தில் சிக்கிக்காதீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு? இது யாருக்கோ யாரையோ பற்றி அல்ல. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கிராமங்களில் ஆத்தும ஆதாய பணியை துவங்குவோம். கர்த்தருக்காக ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அறுவடை செய்ய போகும்போது நான் சொன்ன ஒவ்வொரு பிரசங்கங்களும், சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும், சொன்ன ஒவ்வொரு வேத வசனங்களும், அதை கேட்ட அனுபவங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுக்கும், ஒரு ஞானத்தை கொடுக்கும், புத்தியாய் செயல்பட கிருபை செய்யும். ஆமென். இப்போ நான் உங்கள்கிட்ட இப்போ பேசுனது கூட அடுத்த வாரம் போட்டால் கூட பாஸ்டர் சொன்னார், ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம பேசும்போது எடுத்தோடனே இயேசு தான் தெய்வங்க, இயேசுவை நம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லைங்க நீங்கள் அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு சொல்லாதீங்க, இயேசுவை தான் நம்புங்க, இயேசு தான் தெய்வம், அதெல்லாம் வெறும் கல் வெறும் மண்ணு, நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அங்கே என்ன வரும்? நான் சொன்ன இப்போ இது ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? வசனத்தின் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காரியத்தில் அந்த ஸ்திரீ ஒரு மத விவாதத்தை தொடங்கினா, ஆனால் இயேசு அதை ஆத்தும ஆதாயத்திற்கான வாய்ப்பாய் மாற்றினார். புரிஞ்சிச்சா? அதே போல் நீங்கள் போகிற இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. அவங்க எதிராக ஒரு தர்க்கமான கேள்வியை வச்சா கூட அந்த கேள்வியை ஞானமாய் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புங்க. தர்க்கத்துக்கு நேராக போயிடாதீங்க. சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இயேசு தான் இந்த விஷயத்தில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியுதுமா? பிரோஜனமாக இருக்குன்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்கள், இதே இந்த காரியத்தில் இன்னொரு அனுபவத்தையும் நான் வேதத்தில் சொல்கிறேன். என்னென்னா, அப்போஸ்தலர் எடுக்க வேணாம், அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 16வது வசனத்துலேருந்து 34வது வசனம் வரைக்கும் வாச்சிங்கன்னா அங்கே ஒரு காரியம் நடக்குது. அத்தேனே எங்கே அத்தேனையில் பலவிதமான தத்துவங்களும் சிலைகளும் என்னது இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இந்த அத்தேனையில் பலவிதமான தத்துவங்கள் அப்படின்னா அங்கே பலவிதமான தத்துவ ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அத்தனையில் சிலைகள் வழிபடுகிற செயல்களும் இருந்தது. புரிஞ்சிச்சா? ஏன்னா பெரிய லென்த்தாக நீங்கள் வசனத்தை வாசிக்கணுன்றதுக்காக தான் நான் அதை வாசிக்க வேணாம், நான் சொல்கிறத கேளுங்கிறேன். பவுல் அங்கே பார்த்தபோது அவருடைய ஆவி வைராக்கியம் நிறைந்திருந்தது. ஏன்னா விக்கிரகங்களினால் அத்தனை என்னவாக இருந்தது? நிறைந்திருக்கிறது. விக்கிரக கோயில்களால் நிறைந்திருக்கிறத பார்த்தோன்னே பவுலுக்குள்ள ஒரு வைராக்கியம். இந்த ஜனங்கள்கிட்ட ஆத்ம ஆதாயம் செய்யணுமே, ஆண்டவரை பற்றி பேசணுமே, இயேசுவை சொல்லணுமே, சத்தியத்தை சொல்லணுமே, இயேசுனுடைய வருகையை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லணுமேன்ற ஒரு பாரம், எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்ற பாரம். ஆனால் அத்தனை எப்படி இருக்குது? எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விக்கிரக கோயில்கள் நிறைந்திருக்கு, விக்கிரக வழிபாடு. அவர்கள் தத்துவங்கள் உடையவர்கள். அதில் ஒரு தத்துவத்தை ஃபிலாசபிகளோடு என்ன பண்ணுறாங்க? தத்துவ ஞானிகளாய் செயல்படுறாங்க. அப்போ இந்த இடத்துல பவுலுடைய காரியத்தை பார்க்கும்போது, நீங்கள் எல்லோரும்
முட்டாள்கள் என்று பவுல் டைரெக்டாக ஒரே வார்த்தையாக சொல்ல முடியுமா, முடியாதா? நீங்கள் எல்லாம் மெய்யான தேவனை வழிபடாமல் விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஒரே போட முடியுமா, முடியாதா? நீங்கள் பண்ணுறது தப்பு, பாவம் அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியுமா, முடியாதா? அட முட்டா பயல்களே, அறிவில்லையான்னு கேட்க முடியுமா, முடியாதா? கலாத்தியர்க்க எழுதும்போது புத்தி இல்லா கலாத்தியரேன்னு எழுதுவார் தெரியுமா? அதே மாதிரி புத்தி இல்லாதவங்கள அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது அந்தேனையால். அப்படி சொன்னாரா பவுல்? நம்ம போனோம் ஆத்ம ஆதாயத்துக்கு போனோம்னா நம்ம போயிட்டோம் ஒரு கிராமத்துக்கு, சரி பாஸ்டர் சொல்கிறாரு, ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு, வாங்க ஜாலியாக நம்ம இன்றைக்கி ஆத்ம ஆதாயம் செய்யலை போகலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஏறிட்டோம் வேனில். உள்ளே போனால் அந்த ஊர் ஃபுல்லாக தெருவுக்கு 10 விக்கிரக கோயில் இருந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் நின்னே விக்கிரக கோயிலுக்கு பக்கத்தில் தான் பிரசங்கமே பண்ணணுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி மண்டை ஒரு மாதிரி சூடாயிரும். அந்த நேரத்தில் நம்ம என்னத்தை சொல்கிறது, என்ன பண்ணுறது? நமக்கு வாய்க்கு வந்தது இந்த விக்கிரகங்கள்லாம் தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் என்ன பண்ண முடியும்? ஆனால் பவுல் அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு அவர் எவ்வளோ அழகாக டாக்டிஸாக ஹேண்டில் பண்ணுறாரு தெரியுமா? அங்கே இருந்தவர்கள் பவுலிடம் கேள்விகள் கேட்குறாங்க. யார்? பவுல்கிட்ட அவங்க தான் கேள்விகளை கேட்குறாங்க. ஒரு நூதனமான ஒரு பிரசங்கத்தை நீ முன் வைக்கிறியே, சொல்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிப்பட்ட அத்தனையில் பவுல் ஒரு நூதன பிரசங்கத்தை அவர் வைக்கிறாருன்னு சொல்லி ஆர்வமாக அவங்களே கேட்குறாங்க. கேட்கும்போது எடுத்தோடனே விக்கிரக ஆராதனை பண்ணுறது தப்புன்னு அவர் சொல்கிறத விட முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ஏரியா ஃபுல்லாக திரிஞ்சு சுற்றி பார்த்தேன், அதில் ஒரு பலிபீடத்தில் அறியப்படாத தேவன் போட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் பேசுகிறது யாருன்னா அந்த அறியப்படாத தேவனை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுது? எவ்வளோ ஞானமாக சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ அழகாக. அவ்வளோ பெரிய விக்கிரக பட்டணத்தில் அவர் சொல்கிற காரியத்தை பார்த்தா அப்போஸ்தலர் 17:22-23 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று அவங்கள முதல்ல ஐஸ் வைக்கிறாரு. என்னன்னு நீங்க என்ன உள்ளவர்களா? தேவ பக்தி உள்ளவர்கள். நீங்க எல்லா விஷயத்திலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி. இதுதான் ஆத்ம ஆதாயம் செய்யறதுல உள்ள தெளிவு ஞானம். ஒரே அடியா ஏண்டா எத்தனை விக்கிரக கோட்டை வச்சிருக்கீங்க? தேவன் இந்த பூமியை அழிக்க போறார், இந்த அத்தனையை அழிக்க போகிறார், நீங்கள் எல்லாம் பாவிகள், இப்பொழுதே தேவனுடைய கோபம் இங்கே இறங்குகிறது அப்படின்னு நல்ல உற்சாகமாக என்ன மாதிரி பேசினா அடியும் உதையும் வாங்கிட்டு தான் கிளம்பணும். முதல்ல என்ன பேசணும், ரெண்டாவது என்ன பேசணும்னு இருக்கு. போகும்போதே நீங்கள் எல்லாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன்னு அவங்க உச்சி குளிர்ந்துருச்சு. ஆனால் மேட்ரு என்னென்னா, உங்களுக்கு அறியாமல் ஒரு தேவனை நீங்கள் ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்க. இதுதான் ஆத்ம ஆதாயம் செய்யும் பொழுது போய் விவாதத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிற செயல்படுகிற காரியம். புரியுதா? அப்போ நாளைக்கு உங்களை நம்பி ஆத்ம ஆதாயத்துக்கு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல? கூட்டிகிட்டு போகலாமா? அதை தாண்டி யாராவது சேட்டை பண்ணி வச்சாங்கன்னா ரெக்கார்டிங்கை 10 தடவை பார்க்கணும். எது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா தேவ பிள்ளைகளை? ஆத்ம ஆதாயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. இன்றைக்கி போகாட்டினாலும் என்றைக்காவது ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஒன்று உற்சாகமாக நீங்களே வந்துட்டிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லாட்டினா தேவனை வர வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ செய்யும் பொழுது நீங்கள் வந்தாலும் சரி, அவராக வர வச்சாலும் சரி, ஒன்றும் மறந்துடாதீங்க. ஆத்ம ஆதாயம் செய்யும்போது ரொம்ப கவனமாக விவாதத்தில் சிக்கிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாக இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கே பவுல் அணுகுமுறை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது கவனிங்க. அவருடைய கேள்வியை தாக்கவில்லை, அவர்களுடைய கேள்வியிலிருந்தே கிறிஸ்துவை அறிவித்தார். அதுதான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அவங்க நீ என்னமோ நூதனமாக சொல்கிறீங்க என்னன்னு ஆர்வமாக கேட்டாங்க பாருங்க.
அவங்களுடைய கேள்வியிலிருந்து கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாரு? அறிவிச்சிட்டாரு. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னொரு காரியம், நீங்கள் இந்த ஆத்ம ஆதாயம் செய்ய போகும்போது சொல்லக்கூடாத காரியம் அப்படின்னு நான் இப்போ அதை பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, வாக்குவாதத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்கன்னு. நம்ம பேசுகிறதுல கொஞ்சம் நமக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல ஞானம் வேணும். உங்களுக்கு எதிர்மறையான ஒரு வசனத்தை காமிக்கட்டுமா? முரண்பாடான வசனத்தை காமிக்கட்டுமா? அடுத்த வசனமே முரண்பாடாக பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? இருக்குது ஆனால் இல்லைன்னு வாங்க தெரியுமா? செய்யக்கூடாது ஆனால் செய்யி அப்படின்ற மாதிரி பைபிளில் ஒரு அழகான ஒரு வசனம். அது நீங்கள் நான் எடுத்து காமிக்கிறேனே, நீதிமொழிகள் 26வது அதிகாரம். இப்போ புரிஞ்சிருக்கும். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் எடுத்தாச்சா? அதில் நீங்கள் 4வது வசனத்தையும் 5வது வசனம், முதல்ல 4வது வசனத்தை வாசிப்போம். மூடனுக்கு, நல்லா கவனிங்க, என்னது? மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே. போதும். மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே. சரி, இப்போ 5வது வசனம் வாசிங்க. மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடு. ஏதாவது புரியுதா? நீதிமொழிகள் 26ல் 4வது வசனம், மூடனுக்கு அவனுடைய மதியீனத்தின்படி உத்தரவு கொடாத. அடுத்த வசனம், அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடு. இப்போ மேட்ரு என்னென்னா, 2 வசனங்களுக்கும் ஒன்றுக்கொன்று முரண்பாடு போல் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அவை ஒரு முக்கியமான ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன தெரியுமா? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரே பதில், ஒரே மாதிரியான பதில் கொடுக்க. புரியுதா? இப்போ நீங்கள் போய் சுவிசேஷத்தை ஆத்மாதாய பணிக்காக சொல்லும்போது, பேசும்போது, நீங்கள் எக்காரணம் கொண்டு விவாதத்தில் ஏன் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் ஒரே மாதிரியான பதில் சொல்ல முடியாது. ஏன்னா வசனமே என்ன சொல்லுது? ஒன்றுக்கு கொடுன்னு இருக்கு, இன்னொன்று கொடுக்காதன்னு இருக்கு. மறு உத்தரவு கொடுக்காத, இன்னொரு இடத்துல மறு உத்தரவு கொடு. இப்போ மேட்ரு என்னென்னா, எதுக்காக அப்படின்னா, சில நேரங்களில் பதில் சொல்லாமல் இருப்பதே ஞானம். புரிஞ்சிச்சா? போய் வாக்குவாதத்தில் என்ன ஆயிடக்கூடாது? சிக்கிக்கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் தவறான கருத்தை திருத்துவதற்காக பதில் சொல்ல தான் வேண்டும். புரிஞ்சிச்சா? இன்னும் உங்களுக்கு சொல்கிறேனே, ஆனால் ஆத்ம ஆதாயத்திற்கு தேவை என்ன தெரியுமா? எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை ஆவிக்குரிய ஞானம். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நான் சொன்னது புரிஞ்சிச்சா? எப்போது பேசணும், எப்போது அமைதியாக இருக்கணுன்றது தான் ஒரு ஆவிக்குரிய ஞானம். உத்தரவு கொடுக்கறது எப்பன்னு இருக்குது. அங்கே வாக்குவாதம் வரும். வாக்குவாதத்தில் சிக்கிக்கொள்ளுன்னா மறு உத்தரவு என்ன பண்ணாத. ஆனால் ஒரு தவறான கருத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா பேசு. எதை பேசணும், எப்படி பேசணும், எங்கே பேசணும், இடம், பொருள், ஏவல். நான் பேசுனது கரெக்டு தான்யா, நான் பேசுனது கரெக்டு தான். ஆத்ம ஆதாயம் செய்ய போகும்போது எனக்குள்ளே இருக்கிற அக்கினி வந்துருச்சு வார்த்தையா, எனக்குள்ள ஆர்வ கோளாறு, ஆண்டவரை பற்றி நான் வைராக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் எங்கே பேசணும், எதை பேசணும், எப்படி பேசணுன்னு இருக்கு. நீங்கள் ஆத்ம ஆதாயத்துக்கு போகும்போது செய்யக்கூடாத காரியம் என்ன தெரியுமா? விவாதத்தில் என்ன பண்ணுங்க, போய் சிக்கி கொள்ளாதீங்க. பாருங்கள், இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்கிறேன். கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க சிஸ்டர். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய் உப்பால் சாரமேறினதாய் இருப்பதாக. புரிஞ்சுச்சா? பாருங்க, இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று. புரிஞ்சிச்சா? ஒருத்தவன்கிட்ட போய் ஆத்ம ஆதாயம் பண்ண போகிறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனவனுக்கு என்னென்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? பார்த்து கவனமாக என்ன பண்ணணும்? ஞானமாய் நடந்து காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தணும். நான் சொன்ன காரியம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, அப்போ உங்களுக்கு இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன்.
ஆத்தும ஆதாயம் செய்ய போகிறீங்கன்னா ஆத்தும ஆதாயம் செய்வதில் செய்யக்கூடாத காரியம் என்ன? என்னமோ செல்சியா சிஸ்டர் சொன்ன மாதிரி இருந்துச்சு, அந்த பக்கம் ஜோனத்தான் பிரதர் சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் யார் சொன்னதுமே காதில் விழுகலையே. நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் நேரில் பார்த்துக்குறோம். அப்படி ஏதாவது ஐடியாவா? நீங்கள் வாங்க வாங்க களத்தில் சந்திப்போம் அப்படியா? தேவ பிள்ளைகளை, நான் சொன்னது புரிஞ்சிச்சா? இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான விஷயம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை பேசக்கூடாது. அதே நேரத்தில் இங்கே இயேசுவும் ஞானமாக பேசினார் தானே, ஒரு தர்க்கத்தை தானே வைக்கிறான் ஆராதனையை பற்றி. இந்த அத்தேனை பட்டணத்தார் அந்த அந்த பகுதியில் அந்த அத்தேனையில் உள்ள சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் அந்த அறியப்படாத தேவனை குறித்து பேசணுன்னு எவ்வளோ அழகாக அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணார், அழகாக அறிவிச்சிட்டாரு. இயேசுவால் அறிவிக்க முடிஞ்சிச்சே, பவுலால் அறிவிக்க முடிஞ்சிச்சே. பாஸ்டர் விக்டர் மட்டும், அப்போ பாஸ்டர் கிடையாது, வெளிநாட்டிலேருந்து வந்த ஜோரில் எல்லா பயிலையும் விரட்டி விட வச்ச மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது. அதனால் நம்ம கூட்டமாக போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி, ஆத்ம ஆதாயம் பேசும்போது அவர்கள் என்ன விதமான தர்க்கங்களை வைக்கணும்னு நினச்சாலும் அவர்கள் கேட்குற கேள்வியை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பி விட்டுறணும். புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எம் மதமும் சம்மதம், இதில் என்ன இருக்குது, எல்லா தெய்வமும் தெய்வம் தான், எம் மதமும் சம்மதம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்கிறீங்க பிரதர். ஆமாம், ஆனால் ஒரு காரியம், இதில் இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சிச்சா? நான் யாராவது இந்த தெய்வத்தை பற்றி தப்பாக சொன்னேன்னா, ஆத்ம ஆதாயம் செய்ய போயிருக்கிறேன்னா இயேசு நல்லவர்னு சொன்னால் போதும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது இப்போ புரிஞ்சது? இல்லாட்டி வாக்குவாதத்தில் தான் சிக்கிக்கொள்வீங்க. சரி, ரெண்டாவது என்ன, ஏதோ ஒரு ஐடியா. இன்னொரு காரியம், நம்ம ஆளுகளை பார்த்துருக்கீங்களா, ஆத்ம ஆதாயத்துக்குன்னு போனோம்னா அங்கே தான் போய் பீட்டு விடுறது. என்னென்னா பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்துடுறது. ஆத்ம ஆதாயத்துக்கு போகும்போது அந்த காரியத்தை எக்காரணத்து கொண்டும் தேவ பிள்ளைகள் செய்யாதீங்க. போகிற இடத்துல இவர் என்னமோ டாட்டா பில்லா மாதிரியும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்துடுறது. நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இன்றைக்கி என்னமோ எல்லாம் என் தலையிலே விடியுது. பாருங்கள், என்னென்னா, அப்போ நான் சபை ஆரம்பிக்கல, ஒரு போதகராக இல்லை, ஒரு உடன் ஊழியராக செயல்பட்டுக்கிட்டு இருந்த நாட்கள். சபையிலிருந்து ஆத்ம ஆதாயத்துக்காக ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறோம். அந்த கிராமத்தில் போய் சுவிசேஷம் பண்ணி வேகமாக நல்லா உற்சாகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரையும் தனியாக விடாமல் ஒரு 4 பேரை 3 பேரை, பெண்கள் ஆண்கள் எல்லாமே அப்படியே மிக்ஸ் ஆகி போய் ஊழியம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஆத்ம ஆதாயம் பணி முடிஞ்சிச்சு, நல்லபடியாக வந்தாச்சு, வந்துட்டு அவன் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ என்னென்னா, இந்த ஆத்ம ஆதாயத்துக்கு போகும்போது யார் யாரை சந்தித்தோம், யார் பேர் கொடுத்துருக்குறாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களாம், வாங்கியிருக்காங்கல்ல, அது என் கைக்கு தான் வரும். ஏன் வரும்னா, அதுக்கப்புறம் அவங்கள தனியாக போய் சந்தித்து அந்த ஆத்மாவை நடத்த வேண்டியது யாரோட வேலையாக இருந்தது? இப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே கிராமத்துக்கு போகிறேன். போய் ஒவ்வொருத்தவங்களுக்காக ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் இவங்களா அப்படின்னு, ஒரு லேடியோட பேர், அம்மா நீங்கள் இவங்களா அப்படின்னு, ஆமாங்க இந்த வந்திருக்கம்மா உங்களை பார்க்க தான். மரியாதைலாம் வேறு லெவலில் இருந்தது. என்னடா இவங்க சொல்லுங்கள் அப்படின்னாம இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களேன்னு சொல்லி எங்கேன்னு கேட்டு அந்த வீட்டுக்கு போயாச்சு. போன உடனே நான் தான் தனியாக சிக்கியிருக்கிறேன். சோதரமாக எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, அன்றைக்கி வந்தோமே, அதுக்கப்புறம் பார்த்து ஜோம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்படிங்களா, சிஸ்டர் வரல அப்படின்னாங்க. சிஸ்டர் வரலையா? எந்த சிஸ்டர் அப்படின்னு? இல்லை, நம்பர் கொடுத்துருந்தாங்க, அவங்க பேர் கூட இந்த பேர் தான், என் பிள்ளையோட படிப்புக்காக ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி பணம் கேட்டிருந்தேன், ஆண்டவர் அவங்கள நல்லா வச்சுருக்கிறாரு, இதாக வச்சுருக்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதான் அவங்க ஏதாவது அவங்க ஃபோன் பண்ணால் அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் சிக்கி இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? சொல்கிறது புரியுதா? ஆத்ம ஆதாயத்துக்கு போனோம்னா ஒருவேளை கஷ்டப்படுறவங்கள நம்ம பார்ப்போம், நலிவான நிலையில் இருக்கிறவங்கள பார்ப்போம். நம்மளால் உண்மையாக உதவி செய்ய முடியும்னா அங்கேயே அந்த உதவியை செஞ்சுட்டு வாங்க, வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் உதவியை காட்டியே ஆத்ம ஆதாயம் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா அது ஆண்டவரை தேடாது, உங்கள் கையில் என்ன இருக்குன்றதை தான் தேடும். எத்தனை நாள் கொடுக்குறீங்களோ அத்தனை நாள் வரும், என்றைக்கு கொடுக்குறத நிறுத்துறீங்களோ அன்னிலேருந்து வராது. ஏன்னா நீங்கள் வசனத்தை காமிக்கல, சுவிசேஷத்தை காமிக்கல, கிறிஸ்துவை காமிக்கல,
எப்படியாவது அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணிடலாம், ஆதாயப்படுத்தணுன்றதுக்காக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து என்ன பண்ணிடுறது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதில்ல. போகிறதோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் என்னத்தை சொல்லுவேன் அவங்கள்ட்ட, நான் என்னத்தை சொல்லுவேன், அந்த சிஸ்டருக்கு நீங்கள் ஃபோன் அடிக்கங்கிறாங்க, உங்கள் ஃபோன்லேருந்து அடிங்க அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியும் நான் அடித்தா எடுத்துருவாப்லன்னு. அவங்கள மாட்டி விடுறதா, நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறதா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்னை எப்படி மாட்டி விட்டீர்னு நான் பேசுகிறேம்மா சொல்கிறேம்மா. இல்லை சார் இல்லை சார் இல்லை சார், நாளைக்கு கட்டி ஆகணுன்றாங்க சார், நாளைக்கு கட்டி அந்த அக்காவிட்ட கேளுங்க சார். எனக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறதா சுவிசேஷம், நான் இயேசுவை பற்றி சொல்ல வந்தவையா. இவங்க முன்னாடி போகிறவங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரு ஊழியக்காரனுக்கு உண்டாகுது பாருங்கள். போனியா நீ பேசாமல் இருந்துட்டு இயேசு நல்லவன் இல்லை, கும்பலாக கையெழுத்துக்கு வேடிக்கை பார்த்துட்டு கூட வந்துடலாம். பவுசை காட்டுறதுக்கு அங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டு. ஒரு தடவை தென்றல் நகர் போயிருந்தேன், எனக்கு முன்னாடி ஒரு டீம் போயிருக்காங்க. போயிட்டு வந்தவங்க ஆஹா ஓஹா எல்லாம் பண்ணிடலான்ட்டு வந்துட்டாங்க. அங்கேயும் என்னைய தான் சிக்க வச்சாங்க. உள்ளே போனோன்னே சார் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். போச்சுரா ஆண்டவரே இன்னைக்கு எப்படி விடியுமோ அப்படின்னா, சார் வேறு ஒன்றும் இல்லை, இந்த போஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு மேலே வர்றதுனால பில்டிங் மேலே கட்ட முடியாதுன்ட்டாங்க, கொஞ்சம் இந்த போஸ்ட்டை மாற்றி இந்த பக்கம் வச்சு கொடுக்க சொல்லிடுங்களாம். இது வார்டு கவுன்சிலர்கிட்ட சொல்லணும். நான் வார்டு கவுன்சிலரில் நான் சுவிசேஷ அறிவிக்க வந்திருக்கேன். ஒரு போஸ்ட்டை மாற்றுறதுக்கு 30,000, இவங்களுக்கு 30,000 கொடுத்து நான் அந்த போஸ்ட்டை மாற்றி கொடுக்கணும். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிறத கேட்பாங்களாம். இது பரவாயில்ல, ஐயா சோத்திரமையான்னாங்க. என்னடா இத்தனை சோத்திரம் போடுறாங்க, இவங்க என்ன செய்ய இருக்காங்களோன்னு திரும்புகிறேன். ஐயா அந்த ஷெட்டு இருக்குது பாருங்கள், ஷெட்டெல்லாம் ஒழுகுது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அந்த அம்மா வீடு பின் வீடு தான், அந்த அம்மா வர சொல்லியிருக்கேன், நீங்கள் வருவீங்க, நீங்கள் வந்திருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மா இப்போ வந்துடும், கொஞ்சம் அந்த ஷெட்டை மட்டும் மாற்றி கொடுத்துருங்க ஐயா. என்ன மாற்றி கொடுக்கணுமா? கர்த்தர் பார்க்குறாருங்க, நீங்கள் உண்மையாக நடந்ததை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி போனதுக்கு என்ன பண்ணியிருக்குதுங்க, ஓகே செஞ்சிருவோம். ஈபியில் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆத்ம ஆதாயம் போனீங்கன்னா பொய்யான வாக்குறுதியை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது. எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், நான் பார்த்துருவேன், நான் கிழிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நான் சீட்டு வாங்கி கொடுத்துருவேன், நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன், எதையாவது சொல்லிட்டு வந்துவிட்டு அடுத்தது அந்த பக்கம் ஊழியமே செய்ய முடியாமல் போயிடும். பார்த்துக்குங்க, உண்மையை சொல்லட்டுமா, அடுத்த தெருவு போகிறதுக்கு எனக்கு பயம். என்ன லிஸ்ட்டு வச்சுருப்பாங்களோ, தெரிச்சு ஓடியான்ட்டேன். இன்றைக்கி நேரம் சரியில்லைடா நமக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்ட்டு வந்துட்டேன். சொல்கிறது புரியுதா? ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி, ஒரு மருத்துவமனைக்கு போகணும், பைசா வேணுமா என்னால் கொடுக்க முடியும். ஒரு உதவி செய்கிறது வேறு, இல்லை யாரையாவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போக முடியும்னா கூட்டிகிட்டு போக முடியும். ஏதோ ஒரு வகையிலையாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், ஆத்ம ஆதாயம் செய்யணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவனுக்கு கிறிஸ்துவை காமிக்காமல், வசனத்தை காமிக்காமல் ஒரு பொய்யான வாக்குறுதி என்ன பண்ணுறது? சரி நான் வேகமாக போகிறேனே, நேரத்து எபேசியர் 4:25 வாசிங்க. எபேசியர் 4:25 வேகமாக வாசிங்க சிஸ்டர். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். மெய்யை பேசுங்கய்யா, மெய்யான கிறிஸ்துவை பேசுங்கய்யா. எதை பேசணுமா? பொய்யை களைச்சிட்டு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அதை தரேன் இதை தரேன்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நம்மளே ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோன்னு வைங்க, மாத்தூரில் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. இதில் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட முடியாதவங்கள்ட்ட சிக்கிட்டீங்க. அவங்க வந்தோடனே அவங்க நம்மள என்னமோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரியே பார்க்குறாங்க. சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு போனோம்னாலே, ஆத்ம ஆதாயத்துக்குன்னு போனாலே அவங்க நம்மளை பார்க்குறது எப்படி தான், வந்துட்டாங்கடா, ஆண்டவரை தேடுறதுக்கெல்லாம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பா நீ பணத்தை எதிர்பார்க்குற, உன் பிரச்சனையை சொல்கிற, உன்னுடைய தேவையை சொல்கிற, உன்னுடைய நெருக்கத்தை சொல்கிற, உன்னுடைய நிலைமையை சொல்கிற, ஆனால் இந்த நிலைமையை விட உன்னுடைய வாழ்க்கையில் நீ அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சூழல் உண்டு, ஒரு காரியம் உண்டு, அப்படி சொல்லி கர்த்தரை சொல்லுங்கள். அவருடைய அப்பா உன் பலவீனத்தை சொல்கிற, இந்தக்காக நீ இவ்வளோ போராடுற, இவ்வளோ விஷயத்த சொல்கிற, உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறோமா, இதை விட முக்கியம் உன்னுடைய மருமையை குறித்து உனக்கு நான் நல்லது சொல்ல வந்திருக்கேன்ப்பா, அதை கேளு முதல்ல அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையை சொல்லுங்கள். ஆத்ம ஆதாயத்தில் செய்யக்கூடாத என்ன தலைப்பு காரியங்கள் என்ன தெரியுமா?
பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு வராதீங்க. ஆமென். சரி, நான் வேகமாக போகிறேன், நீங்கள் யாரும் எடுக்க வேணாம், வசனத்தை கவனிங்க, என்னைய மட்டும் கவனிங்க. ஆத்தும ஆதாயத்தில் மிகப்பெரிய தவறு ஒன்று என்ன தெரியுமா? பொய்யான வாக்குறுதி. பொய்யான வாக்குறுதி. மக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்காக சில வேத சத்தியம் சொல்லாத வாக்குறுதிகளை என்ன பண்ணக்கூடாது? வேத வசனம் சொல்லாத வாக்குறுதியை நீ என்ன பண்ண வேணாம், போய் அங்கே பொய்யா என்ன பண்ண வேணாம், சொல்ல வேணாம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பைபிள் சொல்லுதா? இயேசுவுக்கே பிரச்சனை இருந்துச்சு, இயேசுவே சொல்கிறார் உனக்கு உபத்திரம் உண்டுன்னு. அப்போ பொய்யான வாக்குறுதி என்ன பண்ணாதீங்க. அப்பா உனக்கு உபத்திரம் வராதுன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன்ப்பா, புரியுதா? அங்கே போய் பொய் சொல்ல வேணாம். அது மாத்திரம் இல்லை, பிரச்சனை வந்த அந்த பிரச்சனை அதை மீறி நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறீங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவன் பின்மாறி போவான். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை வராது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனையே. குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, புரியுதா? அப்போ சத்தியம் சொல்லாத ஒன்று என்ன பண்ணாதீங்க, பொய்யான வாக்குறுதி கொடுக்காதீங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நோய்கள் உடனே குணமாகும். ஆண்டவர் சுகப்படுத்துகிறவர், அது வேற. ஆனால் உடனே குணமாகும்னு என்ன பண்ணுறது? எதையோ ஒன்று வாக்குறுதி என்ன பண்ணுறது? அடிச்சு விடுறது. ஏன் எத்தனை போதகர்கள் வியாதியில் மறிக்கல? எத்தனை ஊழியக்காரர்கள்? ஏன் பவுலுக்கு எனக்கு ஒரு முள் சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லலை? சொல்லாத விட்டு வசனத்தை சொல்லாத ஒன்று என்ன பண்ண வேணாம், எதையோ ஒன்று என்ன பண்ணுறது? அது மாத்திரமில்லை, கிறிஸ்துவனானால் உடனே பணக்காரன் ஆகிடுவேன், தட்டி விட்டுறது. கடன் பிரச்சனை ஆண்டவர் மாற்றி போடுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் மாறதான் செய்யும் கர்த்தரை தேடும்போது. ஆனால் நீங்கள் கர்த்தரை காமிக்காமல் வேதம் சொல்லாத காரியங்கள் என்ன பண்ணாதீங்க. நீ கடன் வாங்கினது உன் துமுறு, அதானே உண்மை. உன் தேவைக்கு வாங்கியிருக்கிற, வாங்கக்கூடாதுன்னு தெரியாது, அப்புறம் வாங்கி போட்டு ஆண்டவர் மேலே பழிய போடுறீங்கன்னா. கடன் பிரச்சனை கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மதத்தாருக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு இருக்கிற விஷயம். வசனம் சொல்லாததை போய் சொல்லி என்ன பண்ணாதீங்க, பொய்யான வாக்குறுதியை. அது நடக்கலைன்னா அவன் ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டான். அது நடக்கலைன்னா ஆண்டவர் விட்டு வழி மாறி போவான். அந்த ஆத்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாது, பின்மாறி போயிடும். உண்மையை சொல்லுங்கள், வசனத்தை சொல்லுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. தேவனை பின்பற்றினால் வாழ்க்கையில் கஷ்டமே வராது. யார் சொன்னா? என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? தேவனை பின்பற்றுக்கிறவன் தான் அவ்வளோ பாரங்களை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் கர்த்தருக்காக. அது சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட. ஆமென். கஷ்டமே இல்லாத மனுஷங்க யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து அங்கே மாட்டி விடுவோம், என்ன பாரு யோகா வரும்னு. உண்மையாக சொல்கிறேன். அப்போ பொய்யான வாக்குறுதியை போய் ஆத்ம ஆதாயத்தில் என்ன பண்ணக்கூடாது? தேவ பிள்ளைகள் அள்ளி விட்டுக்கிட்டு வந்திருக்கக்கூடாது. ஆமென். இவைகள் மக்களை ஈர்க்கும் வார்த்தை என்று நம்ம நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோ, அவங்கள ஈர்த்தரலாம், ஆத்ம ஆதாயம் செய்யலான்னு. ஆனால் இவை முழுமையான வேதத்தின் சத்தியமே கிடையாது. சத்தியத்தை பேச தான் போயிருக்கிறோம், அதை விட்டுவிட்டு கண்டதையும் என்ன பண்ணக்கூடாது. அப்போ லூக்கா 9:23 ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுக்க வேணாம் சிஸ்டர், நேரம் இல்லை. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே சொல்லிட்டார், என்னை பின்பற்றினால் கஷ்டம் இருக்காது என்று சொல்லவில்லை. என்னன்னு சொல்கிறாரு? அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவா என்றார். இயேசு உண்மையை மறைக்கவே இல்லை. இயேசு மறைச்சாரா? எப்படி சொன்னால் சீஷர்கள்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு. என்னை பின்பற்றணுமா, தூக்கு சிலுவையை, என்னை பின்பற்றி வா. அவர் உண்மையாக தான் பேசினார், பொய்யை பேசலை. போகிற இடத்துல பொய்யான வாக்குறுதி என்ன பண்ணிடுறது? கடன் மாறிடும், கஷ்டம் மாறிடும். எல்லாம் ஆண்டவரை தேடும் போது, கர்த்தரை அறியும் பொழுது, வசனத்தை அறியும் போது நம் வாழ்க்கை மாறும்போது மாறும். புரியுதா? ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஐஸ்வர்யவானோட டீல் பண்ணுறாரு ஆண்டவர். மார்க் எடுக்க வேணாம், 10வது அதிகாரம் 17லேருந்து 22 வரைக்கும். அந்த ஐஸ்வர்யவான், நீ என்னை பின்பற்றினால் இன்னும் அதிக செல்வம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரா? அந்த செல்வந்தன் வந்து நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்ள நான் என்ன பண்ணணும்? என்ன, நீ என்னை பின்பற்றினா இன்னும் உனக்கு செல்வம் கிடைக்கும்னு சொன்னாரா? உனக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து கொடு, இல்லை கற்பனைகளை கைக்கொள், அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? இன்னும் உங்ககிட்ட ஒன்று இருக்குது, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடு. மனது இல்லாமல் போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர், ஆஹா இவன் பெரிய ஐஸ்வர்யவான், இவன்கிட்ட ஆட்டையை போடலான்னு நினச்சாரா? ஊழியத்துக்கு உதவுன்னு நினச்சாரா? உண்மையை தான் பேசினார். நீ இதெல்லாம் கடைப்பிடிக்கிறீல, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று கொடு. உண்மையை மறைச்சாரா? பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாரா?
ஆத்தும ஆதாயத்தில் உண்மையை பேசுங்க. புரியுதா? ஆமென், அல்லேலூயா. பாருங்க, பவுல் புதிய விசுவாசிகளை இந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் சிஸ்டர், நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் விசுவாசிக்கு சொல்கிறது, புதிய விசுவாசிக்கு சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறார்? அப்போஸ்தலர் 14:22 வாசிங்க. பொய்யான வாக்குறுதியை கொடுன்னு சொல்கிறாரு. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி அவருக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால பணக்காரன் ஆயிட்டோம், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் நல்லா ஜாலியா இருக்கிறோம், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் நல்லா குஜாலா வாழ்றோம், அப்படி சொல்லுன்னு சொல்லல. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தால் உண்மை என்னன்னா அநேக உபத்திரவங்களை கடந்து வரணும். அது ஆத்ம பணியில் தாராளமாக தைரியமாக உண்மையை பேசுங்க. ஆறுதலாய் அவர்களுக்கு இருக்கிறது வேற, சத்தியத்தை புரட்டி பேசுறது வேற. இயேசு ஆறுதலாக இருந்தார், அவர்களுக்காக ஜெபித்தார், ஊழியக்காரங்க ஜெபித்தாங்க, சீஷர்கள் ஜெபித்தாங்க, அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தாங்க, அவங்க அன்பு செலுத்தினாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் பைபிளில் இல்லாதது என்ன பண்ணலை? பேசலை. இயேசு பேசலைங்க, பவுல் பேசலைங்க, சீஷர்கள் பேசலைங்க. அப்புறம் நீங்களும் நானும் மட்டும் போய் பொய்யான வாக்குறுதியை அடிச்சு விட்டு வருது. அதையும் பின்னாடி எவன் தலையிலே தானே விழப்போகுது. எவன் போய் அன்னைக்கு எனக்கு பதில் அன்றைக்கி ஜோனத்தன் பிரதர் போகிறாருன்னு வைங்க, எனக்கு பதில் அன்றைக்கி ஒருவேளை சாம் பிரதர் போகிறாருன்னு வைங்க. சரி, நாம் அன்றைக்கி பிரதர்ஸ்லாம் போக வேணாம், சிஸ்டர்ஸ் அமுச்சு விடலான்னு சொல்லி என்ன பாஸ்டர் அம்மா தலைமையில் அமுச்சு விட்டோன்னு வைங்க, யார் மாட்டினாலும் நான் உனக்கு காசு பணத்தை கொடுக்க வரலையா, என்கிட்ட பேதுரு சொல்லிட்டான், என்கிட்ட காசோ பணமோ, புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன பண்ணு. அதுதான் ஆத்துமாதாயம். கிறிஸ்துவை காட்டுங்க. உங்கள் பொண்ணை, பொருளை, அந்தஸ்தை அவங்கள்ட்ட காட்டினீங்கன்னா கிடைக்கிற வரைக்கும் சுரண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போ நிற்கிதோ அவங்கள நின்றுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய்யான வாக்குறுதிகள் ஆபத்து. பொய்யான வாக்குறுதிகள் என்னது? ஆபத்து. விசுவாசிகள் ஏமாற்றம் அடையலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவரிடம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்று சொன்னால், அவர் பின்னர் சோதனையை சந்திக்கும் போது எனக்கு தவறான செய்தி சொல்லப்பட்டது என்று நினைப்பாரா இல்லையா? நீங்கள் சொன்னது வேற. அப்படி எத்தனை பேர் பின்மாறி போயிருக்காங்க தெரியுமா? ஆமென். சொல்கிறது புரியுதா? சுவிசேஷத்தின் உண்மை, சுவிசேஷத்தில் அந்த உண்மை என்ன பண்ணுறோம்? கெட்டு போயிடும். அதனால் நல்லா கவனிக்கணும். சுவிசேஷம் என்பது என்ன தெரியுமா? சிம்பிள். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, தேவனோடு உறவு, நித்திய ஜீவன், இதுதான் மையம். நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்ய போகிறீங்கன்னா பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, தேவனோடு இருக்க உறவு, நித்திய ஜீவன், இதுதான் மையம். இன்னும் சொல்லப்போனால் சுவிசேஷம் வெறும் பணம், உடல் நலம், உலக ஆசீர்வாதம் மட்டும் இல்லை. நம்ம போகிறதெல்லாம் எதை தான் சொல்கிறோம்? எதை தான் மையப்படுத்துகிறோம்? பணத்தை பற்றி பேசுவோம், இல்லாட்டி உடல் நலத்தை பற்றி பேசுவோம், இல்லாட்டி உலக ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவோம். இது மட்டும் கிடையாதுங்க சுவிசேஷம். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம். ஆனால் நம்ம பேச வேண்டியது என்ன தெரியுமா? ரட்சிப்பை குறித்து பேசணும், பாவ மன்னிப்பை குறித்து பேசணும், தேவனோடு இருக்கிற உறவை பற்றி பேசணும், நித்திய ஜீவனை குறித்து பேசணும். இதுதான் மையம். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுங்க. புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. தவறான காரியங்களுக்காக மக்கள் என்ன பண்ணிடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பொய்யானவைகளை சொல்லி அவர்களை தேற்றுவதை விட்டு உண்மையை சொல்லி அவர்களை தேற்றுங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை என்னம்மா பண்ணணும்? என்னடா பண்ணணும்? பொய்யானதை சொல்லி அவர்களை தேற்றுவதை விட்டுவிட்டு உண்மையை சொல்லி அவர்களை தேற்றுங்க. சொல்கிறது புரியுதா? பொய்யான வாக்குறுதியே யோவான் 16வது அதிகாரம் 33ஆம் வசனம். நான் எடுக்க வேணாம், நானே சொல்கிறேன். யோவான் 16வது அதிகாரம் 33ஆம் வசனத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். விஷயம் என்ன தெரியுமா? நீ ஆத்ம ஆதாயத்துக்காக போறீன்னா உனக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லு, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லு. ஆமென். கரங்களை தட்டி. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எங்க இயேசு ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை வராது, போராட்டம் வராது, நெருக்கம் வராதுலாம் நாங்கள் பொய் சொல்ல வரலங்க. உங்களுக்கு உபத்திரம் உண்டு தான்.
இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனுக்கும் உபத்திரம் உண்டு தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தேவன் சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், கவலைப்படாதீங்க. அதுதான் ஆத்தும ஆதாயம். பொய்யானதை அடிச்சு விட்டு வர்றது கிடையாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுல் 1 தெசலோனிக்கேயர் எடுக்க வேணாம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலேருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். என்ன தெரியுமா பவுல் பேசுகிறாரு? வஞ்சகம் செய்யவில்லை, புகழ்ச்சி பேச்சு பேசவில்லை, மக்களை ஈர்க்க மெய்யான பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கவில்லைன்றாரு. வசனத்தில் சொல்கிறாரா இல்லையா? அந்த வசனத்தில் சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? நான் வஞ்சகம் செய்யலை, நான் புகழ்ச்சியான பேச்சு என்ன பண்ணலை, பேசலை, நான் மக்களை ஈர்க்கிற பொய்யான வாக்குறுதியை கொடுக்கல. அப்போ என்னத்தை பேசினார்? இயேசுவை பேசினார். அதுதான் ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயத்தில் செய்யக்கூடாத காரியம் என்னன்னா, முதலாவது அவர்கள் விவாதத்திற்குள்ளே சிக்கிக்கொள்ளாதீங்க. ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறேன்? பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன், இன்னொரு 5 நிமிஷம் எனக்கு இருக்குது. 3வது காரியம் என்ன அப்படி தெரியுமா? ஒருவரை மாற்றும் பொறுப்பை நம்மீது எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆத்தும ஆதாயத்தில் நீங்கள் செய்யக்கூடாத காரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். ஆத்தும ஆதாயத்தில் நாம் செய்யக்கூடாத காரியம் என்ன தெரியுமா? 3வது காரியம், ஒருவரை சொல்லுங்களேன், ஒருவரை மாற்றும் பொறுப்பை நம்மீது எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்? அநேக நேரத்தில் நான் ஓனர்னு நினச்சிட்றோம். விஷயம் என்னன்னா, நான் நிலத்தில் எஜமானிடத்தில் வேலை செய்கிற வேலையாள், அளவுதான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, பொறுப்பை நம்ம மீது எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றாரு அப்படின்னா அதனுடைய பொருள் தவறானதல்ல. நான் சொல்ல வர பாயிண்ட்டை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆத்தும ஆதாயத்தில் நான் செய்யக்கூடாத காரியம், ஒருவரை மாற்றும் பொறுப்பை நம் மீது எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? மாற்றுகிறவர் தேவனே. ஆத்துமாவை மாற்றும் பொறுப்பை நம்ம மேலே ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது தெரியுமா? ஒருவனை மாற்றுகிறவர் யாரு? சொல்லுங்களேன். ஒருத்தவனை மாற்றுகிறவர் யாருங்க? ஒருத்தவங்களை மாற்றுகிறவர் யாரு? இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேனே. ஆத்தும ஆதாயம் செய்பவரின் பணி வசனத்தை அறிவிப்பது. சொல்லுங்க. ஆத்தும ஆதாயம் செய்பவருடைய பணி என்னது? மனிதன் இருதயத்தை மாற்றுவது பரிசுத்த ஆவியினுடைய பணி. அது நம்ம வேலை கிடையாது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? விஷயம் என்னன்னு புரிஞ்சிச்சா? ஏன் ஒருவரை மாற்றும் பொறுப்பை நம்மீது எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா, அது பரிசுத்த ஆவியானவரோட வேலை. நம்ம வேலை வசனத்தை அறிவிப்பது. இந்த தெளிவு முதல்ல நமக்கு இருக்கணும். நான் என் எஜமானுக்கு வேலை செய்கிற வேலையாள், தோட்டத்தில் வேலை செய்கிறேன், நான் எஜமான் கிடையாது. புரியுதா? அப்போ அந்த ஆத்மாவை குறித்த பாரம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னா அந்த அர்த்தத்தில் நான் அதை சொல்லலை. ஒரு ஆத்மாவை குறித்த கரிசனை, பாரம், தாகம் அதை நான் இங்கே பேசலை. நான் உரிமையாளர் இருந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா எடுக்க நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க வேணாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7 சொல்லப்பட்டிருக்கு. பவுல் விதைத்தான், விதைக்கிறது அவனுடைய வேலை. புரிஞ்சிச்சா? அப்போலோ நீர் பாய்ச்சிறது அவனோட வேலை, வளர செய்கிறது தேவனுடைய வேலை. புரிஞ்சிச்சா? அப்போ ஒரு ஆத்மாவை நான் ஒருவரை மாற்றும் பொறுப்பை நம் மீது எடுத்துக்கொள்கிறதுனால வருகிற காரியம் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு வாலிப பிள்ளை, கிறிஸ்துவ பிள்ளை, நல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, விசுவாச பிள்ளை, அதே ஊரில் அதே பகுதியில் ஒரு ரவுடி பையன் இருந்திருக்கான், பொறுக்கி பையன் இருந்திருக்கான், நல்லா தண்ணி அடிக்கிறவன். இவனை பார்த்து இந்த பொண்ணு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறா. நான் எப்படியாவது அந்த மனிதனை, ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தியே தீர்வேன், அந்த ஆத்மாவை எப்படியாவது ஆண்டவருக்கு நேரம் நடத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிப பிள்ளை அவனை விரும்பி இருக்கிறான், லவ் பண்ணியிருக்கிறான். எப்படி ஆத்ம ஆதாயம் பண்ணுறாங்களாம்? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவரை மாற்றும் பொறுப்பு நம் மீது எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம வேலை என்ன? விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், வசனத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். மாற்றத்தை தருகிறவர் அவர், விளைய செய்கிறவர் அவர், வளர செய்கிறவர் அவர், மாற்றுகிறவர் தேவன். இவ என்ன பண்ணியிருக்கிறா? அவனை மாற்றுவேன்னு சொல்லி லவ் பண்ணி கடைசியில் வாழ்க்கை சீரழிஞ்சு நாசமாக போச்சு. அவனை எப்படியாவது நான் ஆண்டவருக்கு நேராக திருப்பி கொண்டு வந்து, நான் அப்படியே சபையில் கொண்டு வந்து அவனை ஒரு ஊழியக்காரனாக இது உனக்கு தேவையில்லாத வேலை. அதை தான் சொல்கிறேன்.
ஒரு ஆத்மாவை மாற்றுறது என் வேலை கிடையாது, அறிவிக்கிறது தான் என் வேலை. தேவ பிள்ளைகளே, இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லி முடிக்கிறேன். டைம் பார்க்க வேணாம், இன்னும் பேப்பரே முடிஞ்சிருச்சு. அதனால் தைரியம் என்ன பண்ணலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்தை அறிவிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வேலை என்னது? நாம் வசனத்தை அறிவிக்கலாம், நாம் சாட்சியாக இருக்கலாம், நாம் அவங்களுக்காக ஜெபிக்கலாம், நாம் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் இருதயத்தை மாற்றுவது தேவனுடைய வேலை. அது என் வேலையை நம்ம எடுத்துக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், நீங்கள் எடுக்க வேணாம், நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1 to 19 வரைக்கும் வாச்சிங்கன்னா அங்கே சவுல் இருக்கார். சவுலின் மாற்றத்தை ஏற்படுத்தியது யார்? தேவன். ஊழியக்காரனா தேவனா? யார் அவனோடு இடைப்பட்டு பேசினார்? யார் அவனை மாற்றினார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, சவுலின் மாற்றத்தை ஏற்படுத்தியது தேவனுடைய செயல். ஆனால் அனனியாவின் பணி என்ன அப்படின்னா அவனை வழி நடத்தினது. வழி நடத்துறது தான் நம்ம வேலை, மாற்றத்தை ஏற்படுத்துவது அவருடைய வேலை. அது நம்மளுடைய வேலை இல்லை. ஒரு மனுஷனை மாற்றுறது நம்ம, அவனை வழி நடத்தணும், ஜெபிக்கணும், ஆலோசனை கொடுக்கணும், வசனத்தை அறிவிக்கணும், சாட்சியாக இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? சில நேரங்களில் ஆத்ம ஆதாயம் செய்பவர்கள் அவருடைய பழக்கத்தை நான் மாற்ற வேண்டும் துடிக்கிறது. நானும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறேன், இப்போலாம் அதெல்லாம் விட்டேன். அது தேவையில்லாமல் என் மேலே இருக்கிற சுமை, எனக்கு நானே ஏற்படுத்திக்கிற சுமை. என்னது? ஒருத்தவனை நான் மாற்றி ஆவேன். நான் என்னோட ப்ராப்பர்ட்டி இல்லையா, நான் வேலையாள் தான். எனக்கு கொடுத்துருக்க லிமிட் என்னவோ, எனக்கு கொடுத்துருக்க வேலை என்னவோ அதை செய்கிறது தான் என்னோடய வேலை. ஆத்ம ஆதாயத்தில் நான் என்ன பண்ணக்கூடாது? நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய பழக்கத்தை நான் மாற்ற வேண்டும், அவருடைய குடும்பத்தை நான் சரி செய்ய வேண்டும், அவருடைய வாழ்க்கையை நான் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கலாம். இது நம்மளுடைய வேலை. ஆமென். நன்றாக புரிந்து கொள்கள். இது ஆவிக்குரிய சுமையை நம்மீது தேவையில்லாமல் ஏற்றுக்கொள்வதற்கு சமம். இந்த ஆவிக்குரிய சுமையை நம்ம என்ன பண்ணுறோம்? தேவையில்லாமல் நம்ம மண்டையில் நம்மளே ஏற்றிக்கிறது. நான் அவங்கள மாற்றியே ஆவேன்னு. மாற்ற செய்கிறவர் கர்த்தர். நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறது அவர்களுக்கு என்னவா சொன்னது போல், புரியுதா? நம்மளை வழி நடத்துகிறது தான் நம்மளுடைய வேலை. ஆத்மா குறித்த கரிசனை இருக்கக்கூடாதுன்னு நான் அதை சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும், அது வேறு இது வேறு. நான் சொல்கிறது புரியுதா? நான் சபையினுடைய போதகன், நான் சபையினுடைய உரிமையாளன் அல்ல. புரிஞ்சிச்சா ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? நான் தலை கிடையாது, நான் கருவி அளவு தான். கருவி என்ன பண்ணணும்? கருவிக்குண்டான பாரம் அதை தூக்கி போட்டு நான் அப்படியே தலைகளை திருப்பி நிறுத்துவேன் அப்படின்னா அதை ஆண்டவர் மாற்றுவார். நான் என்ன பண்ண முடியும்? அறிவிக்க தான் முடியும், சொல்ல தான் முடியும். புரியுதா? ஆத்ம ஆதாயத்தில் யாரும் அந்த வேலையை என்ன பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நீங்களே சுமையை தூக்கி உங்கள் மண்டையில் போட்டுக்கிறதுக்கு சமம். புரியுதா? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் நன்றாக புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, இது ஆவிக்குரிய சுமையை நம் மீது தேவையில்லாமல் நாம் உதவலாம், ஆலோசனை கொடுக்கலாம், ஜெபிக்கலாம், வசனத்தை போதிக்கலாம். ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவையும் நாம் கட்டுப்படுத்தவே முடியாது. அதுதான் உண்மை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களை உருவாக்கி கொண்டு வரேன் அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்த 4 விஷயம் கடைப்பிடிப்பீங்க. 5வது விஷயம் உங்களை நான் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் உண்மை. அதை நான் என் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டேன். அது முதல்ல தெரியுமா உங்களுக்கு? நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஆண்டவருக்குள்ள சபையை உருவாக்கணும், சத்தியத்தில் பலப்படுத்தணும் அப்படின்னும்போது எல்லா விஷயத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிட, கட்டுப்படுத்திட கர்த்தர் தான் உங்களுக்குள்ளே என்ன பண்ணுவோம்? ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். சொல்ல தான் முடியும், ஜெபிக்க தான் முடியும், உதவ தான் முடியும். மாற்றம் எங்கேருந்து வந்தாகணும்? தேவன் தான் நமக்குள்ள, புரியுதா, கிரியை செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால் ஒருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவையும் என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சரி, அடுத்தது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன்னு வைங்க, இது தப்பாக போயிடும். அதனால் சொல்கிறேன், எடுக்க வேணாம். யோவான் 16வது அதிகாரம் 8ஆம் வசனம். இல்லை எடுத்துருங்களேன், நான் சொல்லி முடிச்சிட்றேன். ஆயிடுச்சு ஒரு 5 நிமிஷம். அடுத்த வாரம் வேறு பேசலாம். யோவான் 16:8. கொஞ்சம் மைக்கில் வாசிங்க சிஸ்டர். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ உணர்த்துறது வேண்டிய வேலை யாரோட வேலை?
இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் உணர்த்துவார். அது நம்ம வேலை. சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு? நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஆத்ம ஆதாயம் செய்கிற போகிறீங்கன்னா அங்கே உண்மையை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க, அந்த ஆத்மாவுக்காக ஜெபிங்க, ஆலோசனை கொடுங்க, அந்த ஆத்மாவை வழி நடத்துங்க. ஆனால் அந்த ஆத்மாவை அந்த நான் சொன்னது போல் அந்த ஒரு நபரை மாற்றும் பொறுப்பை நம் மீது எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நம்ம மேலே நமக்கு வச்சுக்கிற சுமை. நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். தேவன் தான் சிலத்தை மாற்ற முடியும். தேவனாக மாற்றினாதான். சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுமா? சொல், சுவிசேஷத்தை சொல், ஜெபி, அவர்களுக்காக ஜெபி. சொல்லுங்கள், நம்மளுடைய பொறுப்பு என்னது? சொல். என்னது? சுவிசேஷத்தை சொல், ஜெபி, அவர்களுக்காக வழிகாட்டு, வேதத்தின் அடிப்படை ஆலோசனை கோடு. வழிகாட்டு எதுனது? வேதத்தின் ஆலோசனையை கோடு. விட்டுவிடு. எது தெரியுமா? அவருடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் தேவன் செயல்பட விட்டுவிடணும். நம்ம சுயத்தை போட்டு திணிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம காரியத்தையே போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? இதன் அர்த்தம் மாற்றுவது இதனுடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இதன் அர்த்தம் மாற்றுவது என் வேலை இல்லை என்று ஒருவரை அலட்சியம் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அப்போ என் வேலை இல்லைன்னு சொல்லி அலட்சியப்படுத்துறதுக்காக ஆத்மா குறித்த பாரம் இருக்கக்கூடாது, தாக இருக்கக்கூடாது, அப்படி நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் தொடர்ந்து அன்பு காட்ட வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவையான போது திருத்த வேண்டும், சீஷத்துவத்தில் வழி நடத்த வேண்டும். ஆனால் நாம் உரிமையாளர் அல்ல, அவர் தான் மாற்றணும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவர் செய்ய வேண்டியதையும் நான் செய்கிறேன்னு நினச்சா தேவையில்லாமல் என் தலையிலேயே நானே போட்டுக்கிட்ட சுமை. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆத்மாதாயத்தில் இந்த தெளிவு இருந்து அதன் அடிப்படையில் ஒரு ஆத்மாவை சந்தித்து நீங்கள் உருவாக்குனாலும் சரி, ஒரு கிராமத்தில் போய் ஆத்மாவை தொடர்ச்சியாக சந்தித்து உருவாக்குனாலும் சரி. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? சரி, 4வது காரியம், இந்த ஆத்ம ஆதாயத்தில் தலைப்பு என்ன சொல்லுங்க? செய்ய. அப்போ 4வதுனா இன்னமேட்டுக்கு நீங்கள் முடிக்கலையா பாஸ்டர் அப்படின்னா, 4வது நான் பிரசங்கம் பண்ணலை, உங்களுக்கு அந்த தலைப்பை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். என்ன தெரியுமா? கட்டாயப்படுத்தாதீங்க. ஆத்ம ஆதாயத்தில் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாத காரியம் என்ன தெரியுமா? கட்டாயப்படுத்துவது. அதை பற்றி பேசுனா இப்போ நமக்கு நேரம் இல்லை. அதே ஐஸ்வர்யவானதாக சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நித்திய ஜீவனை சுகந்தரிக்க நான் என்ன பண்ணணுன்றாரு. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, கற்பனைகளை கை கொள்ளுன்னாரு. சிறு வயதுலேருந்து நான் கை பிடிக்கிறேன்றாரு. உடனே உன்கிட்ட இருக்கிறத விற்று என்ன பண்ண, ஏழைகளுக்கு உதவுன்ட்டாரு. அவன் மனது இல்லாமல் போயிட்டான். போவாதான்னு கட்டாயப்படுத்தினாரா? போவாதான்னு கட்டாயப்படுத்தினாரா? புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? ஆத்ம ஆதாயத்தில் வற்புறுத்தலின் நிமித்தம் வருகிறதல்ல விசுவாசம், தேவபக்தி. உங்களுக்கு புரியுதா? இப்போ இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த இடத்துல யோவான் 6வது அதிகாரம் 60ஆம் வசனம் 66ஆம் வசனம், அந்த 6 வசனத்தை வாட்சி நம்ம முடிக்கலாமா? நான் முடிச்சிட்டேன் பிரசங்கத்தை. யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்திலிருந்து 66ஆம் வசனம் வரைக்கும். கட்டாயப்படுத்தாதீர்கள்னு இயேசுவே கட்டாயப்படுத்தலை. ஏன் தெரியுமா? இயேசுவோட உபதேசத்தை கேட்டு அநேகர் என்ன பண்ணாங்க? பின்மாறி போனாங்க. இது கடினமான உபதேசம் ஏற்றுக்கொள்ளாமல் போனாங்க. இயேசு பின்னாடியே போய் கையை பிடிச்சி போயிடான்னு இழுத்தாரா? சொல்கிறது புரியுதா? ஆத்ம ஆதாயத்தில் கட்டாயத்தின் நிமித்தம் வர்றது கிடையாது ஆத்ம ஆதாயம். சரியா? வாசிங்க, அதை மட்டும் 6 வசனத்தை வாசிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்களில் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பின்னாடியே போய் இழுத்தாரா? கட்டாயப்படுத்தினாரா? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? ஆத்ம ஆதாயத்தில் குமாரன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில், இன்னைக்கு நீ வந்த ஒரு நாள் உனக்கு இருக்கு நாள், அன்னைக்கு வருவேன். வற்புறுத்தல் நிமித்தம் வருகிறது இல்லைங்க விசுவாசம், தேவ பயம், தேவ அன்பு. அப்படி வற்புறுத்தி கொடுக்கணும்னு என்ன பண்ண முடியாது, யாரையும் என்ன பண்ண முடியாது. அதனால் போய் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஒரு ஆத்மாவை பிடிச்சிக்கிட்டேன் எப்படியாவது கொண்டு வரணும்னு, அதுக்காக ஜெபிங்க. எத்தனை காலம் வேணாலும் அந்த ஆத்மாவுக்காக காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. அது வேற. நான் சொல்கிறது என்னென்னா, கட்டாயப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதெல்லாம் ஆத்ம ஆதாயம். இன்னொன்று சொல்லட்டுமா? இப்போ போனவங்கள ஆண்டவர் கூப்பிடல. இந்த கடினமான உபதேசத்தை நம்மளால் கடைப்பிடிக்க முடியாதுன்னு பின்மாறி போனாங்க. இன்னொரு மேட்ரு, இந்த 12 பேர் கூட இருந்தாங்க பாருங்க, அவங்கள பார்த்து என்ன கேட்டாருன்னு அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். கிளம்புறதுனா கிளம்பிக்க, ஆனால் இதுதான் உபதேசம், இதுதான் ஆத்மாதாயம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நீனும் கிளம்புறதுனாலும் கிளம்ப மனசு இருக்கா? கட்டாயத்தின் பேர் வரதில்லை ஆத்ம ஆதாயம். நல்லா புரிஞ்சுக்கணும், கவனமாக செய்யணும். சரி, இதை குறித்து நான் டீப்பாக பேசணுன்னா, உங்களுக்கு புரிய வைக்கணுன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். நான் செய்தியை நம்ம முடிச்சிருவோம். ஆனால் ஒன்று, இன்றைக்கி நான் சொன்ன காரியங்கள் என்னென்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தலைப்பெண்ண முதலாவது காரியம், அது நம்ம வேலை கிடையாது. அடுத்தது, அள்ளி விட்டுட்டு வந்து அடுத்தவனை மண்டையில் சுமத்திடக்கூடாது. அப்புறம் ஒருத்தவனை மாற்றுகிற பொறுப்பு நம்ம இது இல்லை. அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு பணிவிட செய்ய தான் நம்மளை வச்சுருக்காரு. ஆத்ம ஆதாயம் முக்கியம். அன்பு வேணும், இறக்க வேணும், கரிசனை வேணும், அவனுக்கு உதவணும், ஆலோசனை கொடுக்கணும், வழி நடத்தணும். ஆனால் அதை மாற்றுவது என்னுடைய வேலை கிடையாது. விலை செய்கிறவர் அவர் தான். அதை புரிஞ்சுக்கணும். வேறு தப்பாக புரிஞ்சிடாதீங்க. நான் பிரசங்கம் பண்ணதை தப்பாக புரிஞ்சிடாதீங்க. அடுத்து 4வது, ஆத்ம ஆதாயத்தில் என்ன பண்ணக்கூடாது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்வோம்.